எதையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதாமே. சரியான திட்டமிடல் தான் நம்மளை சரியான விதத்தில் வளர்ச்சி அடை செய்யும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி யூனியன் பட்ஜெட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றிய வரவு செலவு திட்ட தயாரிப்பு தினம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா இந்தியாவில் முதல்ல 1860 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் மரபு வந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த பிற்பாடு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1967 ஆர்கே சண்முக செட்டி அப்படிங்கிறவர் தான் முதன்முறையாக வரவு செலவு திட்ட தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அதற்கு பிறகு வந்த வளர்ச்சி எப்படின்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2017 தான் இந்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்கிற தேதியவே இந்த தேதியில் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா அப்பொழுது இருந்த நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களால் இந்த தேதி மாற்றப்பட்டது என்று சொல்லி இந்த நாளை ஒன்றிய வரவு செலவு திட்டம் தயாரிக்கிற தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் யோசிக்காதீங்க. அரசினுடைய வருடாந்திர வருமானம் என்ன, அடுத்தது செலவு திட்டங்கள் என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை முன்னிறுத்துவதற்காக சொன்னோம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அப்படியே சூட்கேஸோடு போவாங்க. இப்போ கூட பார்த்தா தெரியும் நீங்கள்லாம். அதனால் சூட்கேஸோடு போவாங்க. இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஏப்ரல் 1 முதல் இது தொடங்குகிறது, நிதி ஆண்டினுடைய தொடக்கம் என்று சொல்லி கொண்டாடப்படுவது உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த இதில் நம்ம நோக்கம் ஒன்று முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாதார வளர்ச்சியை குறித்து நாம் கவனிக்கப்பட வேண்டும். சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற, சமூகத்திற்கு நலன் பயக்குகின்ற காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்தது இதனுடைய முக்கியமாக கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும். பொருளாதார நாட்டினுடைய கட்டமைப்பு சரியாக அமைக்கப்பட வேண்டும். இது எல்லாம் பின்னணியாக வச்சு தான் இது நடக்குது. வரியினுடைய அமைப்பு என்ன, இப்போல்லாம் சொல்லிவிடக்கூடாது. வரியை பற்றி பேசணுன்னா வேலையாக முடிஞ்சிடுச்சு. மொத்த வருமானமும் வரியாகவே போயிடணும் கொஞ்சம் நாளில். பாருங்கள், வரி அமைப்பு, நாட்டினுடைய நலத்திட்டங்கள், பொருளாதார கொள்கைகள் குறித்து எப்பொழுதும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லுவாங்க. முதல்ல சொன்னோம் இல்லையா, எதையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் பிளானோடையும் விட்டுறக்கூடாது. அது செயல் திட்டம் கொண்டு வரணும்ல. எல்லாம் பிளான் போட்டு ஒரு பக்கம் போயிடக்கூடாது, நாட்டு மக்களுக்கு போகணும்.